السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1448 சஃபர் மாதம் 17ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள் கோடை காலம், நரக நெருப்பின் நினைவும் தாகம் தீர்ப்பதின் சிறப்பும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவன் ரகசியம் பரகசியம் அனைத்து விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே மறுமை நாளுக்காக, அந்த இறுதி நாளுக்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்விடத்திலே மீட்டப்படக்கூடிய அந்த நாளை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அங்கே நீங்கள் சம்பாதித்த ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அங்கே கூலிகள் நிரப்பமாக கொடுக்கப்படும். அங்கே யாரும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் என்ற சூரா அல் பக்ராவின் 28வது வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய கோடை காலம் மிகவும் தீவிரம் அடைந்துள்ளது, கடுமையாக ஆகிவிட்டது. அதனுடைய உஷ்ணம், வெப்பமோ மிகவும் கடுமையாக இருக்கிறது. பகல் வேளைகளிலே சுட்டரிக்கும் வெயிலாக இருக்கிறது. கோடை காலம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சுட்டரிக்கக்கூடிய கோடை காலம் உங்கள் மீது வந்துள்ளது. எனவே அதன் தாக்கம், அதனுடைய பண்புகள், உஷ்ணத்தின் வெளிப்பாடுகள் எல்லாம் அடிவானம் முழுதும் பரவி இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் அதன் சுட்டரிக்கும் காற்றுகள் எல்லாம் பூமியில் பரவியுள்ளது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்திலே நீங்கள் கொழுந்து விட்டெறியும் அந்த நரக நெருப்பின் கடுமையை பற்றி நினைவு கூர்ந்து உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நரக நெருப்பின் கொடுமை, அதனுடைய வெப்பம், அதனுடைய உஷ்ணம் என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும். இந்த கோடை கால உஷ்ணத்தை பார்த்து அதனை விட பன்மடங்கு அதிகமான கடுமையான அந்த உஷ்ணத்தை கொண்ட நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய தணல்கள் மிகவும் பெரியதாக இருக்கும். அதனுடைய ஆழம் என்பது வெகு தூரமாக இருக்கும். எனவே அதனுடைய வெப்பம் என்பது மிகவும் கடுமையானதாகவும், அதனுடைய தணல்கள் என்பது மிகவும் பிரமாண்டமான பெரியதாகவும் இருக்கும். எனவே அதனுடைய சுவாலைகள் எல்லாம் மிகவும் தீவிரமாக இருக்கும். எனவே கோடை காலத்தை நினைத்து அதனை பார்த்து அதனை விட கடுமையான நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சூரா அத்-தௌபாவின் 81வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான், நபியே சொல்லுங்கள், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரன் லவ் கானூ யஃகஹூன், நரகத்தின் நெருப்பு வெப்பத்தால் மிகவும் கடுமையானது என்று அவர்களுக்கு போதனை செய்யுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக இந்த நரக நெருப்பின் கடுமையையும் உஷ்ணத்தின் தாக்கத்தையும் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஷ்டகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் தனது ரப்பிடத்திலே முறையிட்டது. ஃபகாலத் ரப்பி அகல பஅதி பஅதா, என்னில் சில பகுதியை உண்டு விட்டது, எரித்து விட்டது என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட போது ஃபஅதின லஹா பினஃபஸைன், அல்லாஹ் அந்த நெருப்புக்கு 2 மூச்சுக்களை, சுவாசங்களை விடுமாறு அல்லாஹ் அனுமதிக்கிறான். நஃபஸின் ஃபிஷ்ஷிதா வ நஃபஸின் ஃபிஸ்ஸைஃப், குளிர்காலத்திலே ஒரு மூச்சையும் கோடை காலத்திலே ஒரு மூச்சையும் விடுவதற்கு அல்லாஹ் அந்த நரக நெருப்புக்கு அல்லாஹ் அனுமதி அளித்தான். فأشد ما تجدون من الحر وأشد ما تجدون من الزمهرير, நீங்கள் அனுபவிக்கும் மிக கடுமையான வெப்பமும்
நீங்கள் அனுபவிக்கும் மிக கடுமையான குளிரும் அந்த கோடை கால அந்த குளிர்காலத்திலே விடக்கூடிய அந்த மூச்சின் தாக்கம்தான், அதனுடைய கடுமைதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய உஷ்ணத்தின் வெளிப்பாட்டை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அன்பார்ந்தர்களே, எனவே ஒவ்வொரு மனிதனும், அதாவது இந்த உஷ்ணத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒளிந்து ஓடி அஞ்சுகிறவர்களே, நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ்வை அஞ்சி பாவங்களை விட்டு நரக நெருப்பிலிருந்து தப்பி ஓடுவதற்கான வழிவகைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த உஷ்ணத்திலிருந்து தனது உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சிக்கின்றவர்களே, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால், உங்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளன் வருவதற்கு முன்னால் அல்லாஹின் பக்கம் மீண்டு விட்டீர்களா என்று ஒரு கவிதை நம்மை பார்த்து கேட்கிறது. எனவே உஷ்ணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடுகிற நாம், நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வை அஞ்சி நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். உடலை உஷ்ணம் எத்திவிடக் கூடாது என்பதற்காக பல வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய நீ, உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால், உன்னை அழைக்கக்கூடியவன் அழைப்பதற்கு முன்னால் அல்லாஹின் பக்கம் மீண்டு விட்டாயா, மீண்டு விடு என்று அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே உனக்கு முன்னால் வரக்கூடிய அந்த நிலைக்காக நீ விழித்திருந்து கொள். நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்காக உன்னை தயார் செய்து கொள். உனது வாழ்வுடைய அந்த விரிவான தன்மை, வாழ்வின் நெடுதூரம் வாழலாம் என்ற அந்த எண்ணம், கனவு மிகவும் சுருங்கிவிட்டது. உனது ஆரோக்கியத்தின் கிளைகளோ வாடிவிட்டது. மிகவும் பலமான அஸ்திவாரத்திலே உறுதியாக இருந்த உனது உடல்நிலை சரிந்து விடுகிறது. மரணம் நெருங்கி விட்டது. மரணம் உன்னை அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாளை ஒரு மனிதன் எதனை உலகத்திலே செய்தானோ அதனை அவன் கண்டுகொள்வான். எதனை விதைத்தானோ அதனை அறுவடை செய்வான். நல்லவைகள் செய்தால் அதை நல்லவற்றாக அவன் அறுவடை செய்து கண்டுகொள்வான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கெட்டவைகள், விரும்பத்தகாதவைகள், கெடுதிகள் செய்திருந்தால் அதனையும் அவன் கண்டுகொள்வான் என்று நமக்கு போதனைகள் சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையான மனிதன், வெற்றி அடையக்கூடிய மனிதன், புத்தி சாதுரியம் உள்ள மனிதன் யார் என்றால், உபதேசங்கள் சொல்லப்படும் போது அது அவனுக்கு பயனளிக்கும். அந்த உபதேசங்களை கேட்டு மறுமைக்காக அவன் தன்னை தயார் செய்து கொள்வான். நரக நெருப்பின் கொடுமை, நரகத்தின் வேதனை, இவைகளை பற்றி உபதேசம் செய்யப்படும் போது இதனை பாதுகாக்கக்கூடிய விடயம் எது, மறுமையிலே எனக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் சுவர்க்கத்தையும் தரக்கூடிய விடயம் எது என்று தேடி அவனை சரி செய்து கொள்வதற்கு முயற்சிப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கோடை காலத்திலே இருக்கிறோம். அதனுடைய உஷ்ணத்தின், வெப்பத்தின் அதிகத்தை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே நீர் புகட்டுவதென்பது, தண்ணீர் கொடுத்து உதவுவதென்பது, தாகம் தீர்ப்பதென்பது மிகவும் வரவேற்புக்குரிய நன்மையான விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தாகத்தின் கொடுமையால் தவித்திருப்பவருக்கு தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்ப்பதென்பது மிகவும் பெருமதியான நற்செயலாக இருக்கிறது. அவர்களை, உஷ்ணத்தில் இருப்பவர்களை குளிரடைய செய்வது, கால்நடைகள் உஷ்ணத்தின் காரணமாக தாகித்து தவிர்த்து கொண்டிருக்கிறது, அவைகளுக்கு தண்ணீரை நாம் அண்மிக்க செய்வது, அந்த கடுமையிலிருந்து அந்த கால்நடைகளையும் மனிதர்களையும் படைப்பினங்களையும் குளிர் பெறச் செய்வது வரவேற்புக்குரிய நன்மையான விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் புகட்டுவதை பற்றி, தண்ணீருக்கான ஏற்பாடுகள் செய்வதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே ஆர்வமூட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தாகித்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பதிலே தாமதம் வேண்டாம், அவசரப்பட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தாகித்த மனிதனுடைய தாகத்தை நீக்கிவிட்டால் அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி அல்லாஹ் பன்மடங்காக உங்களுக்கு சேமித்து வைப்பான், நிரப்பமான கூலியை தருவான். தண்ணீர் புகட்டியவன் அதற்குரிய உண்மையான கூலியை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வான். அன்பார்ந்தவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு
அறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யகூலு யௌமுல் கியாமா, நிச்சயமாக அல்லாஹ் மறுமையிலே கூறுவான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இஸ்தஸ்கைதுக ஃபலம் தஸ்கினி, உன்னிடத்திலே எனக்கு நீர் புகட்டுமாறு நான் வேண்டினேன், நீ எனக்கு நீர் புகட்டவில்லை என்று சொல்லப்படும். அப்போது அங்கே கூறுவான், யா ரப், எனது ரப்பே, கைஃப அஸ்கீக வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாரை படைத்து ஆளக்கூடிய அரசனாக இருக்கிறாய், உனக்கு எப்படி நான் நீர் புகட்ட முடியும் என்று அப்போது சொல்வார்கள், கேட்பார்கள். அல்லாஹ் பதில் கூறுவான், இஸ்தஸ்காக அபதி ஃபுலான் ஃபலம் தஸ்கிஹி, எனது அடியார்களில் ஒருவன் உன்னிடத்திலே தாகம் தீர்க்க வைக்குமாறு தண்ணீர் கேட்டான், நீர் நீர் புகட்டவில்லை. அமா அலிம்த அன்னக லவ் சகைதஹு லவஜத்த ذلك இந்தி, எனது அடியான் உன்னிடத்திலே தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீர் கேட்ட போது தண்ணீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை கண்டு கொண்டிருப்பாய் என்று அல்லாஹ் பதிலளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கடுமையான உஷ்ணத்திலே, வெப்பத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், வலிமையற்றவர்கள் அவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு அவர்களுக்கு நல்ல உபகாரங்கள் செய்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த கடுமையான சூட்டின் காரணமாக, வெப்பத்தின் கடுமையின் காரணமாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குளிரான நீரோ, அதாவது உஷ்ணத்தை போக்குவதற்கான குளிர் காற்றை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளோ இல்லாமல் இருக்கிறது. எனவே அவர்களுடைய உஷ்ணத்தையும் வெப்பத்தையும் அவர்களுடைய உடலின் வலியையும் உள்ளத்தின் வலியையும் தீர்ப்பதற்காக நீங்கள் அவர்களுக்காக உதவி செய்யுங்கள், அவர்களுடைய உள்ளத்தை குளிர்மைப்படுத்துங்கள், அவர்களுடைய வீட்டையும் அவர்களுடைய குழந்தைகளையும் தர்மங்கள் செய்வதனூடாக, உதவிகள் செய்வதனூடாக, உபகாரம் செய்வதனூடாக அவர்களை நீங்கள் குளிரானவர்களாக, மென்மையானவர்களாக ஆக்குங்கள். தண்ணீரை பாதைகளிலே விநியோகம் செய்யுங்கள். கடை தெருக்களிலே தாகித்திருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் தாகம் தீரச் செய்யுங்கள். பள்ளி வாயில்களிலே தண்ணீரை கொடுங்கள். கிணறுகளை நீங்கள் தோண்டுங்கள், தண்ணீர் பெறக்கூடிய அந்த கிணறுகளை தோண்டுங்கள். அதே போன்று பாதை வழிகளிலே சமூகம் திரிந்து செல்லக்கூடிய, சமூகம் பறந்து செல்லக்கூடிய, நடந்து செல்லக்கூடிய, ஒன்று சேரக்கூடிய இடங்களில் எல்லாம் தண்ணீர் குடிப்பதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். அன்பார்ந்தர்களே, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு மனிதன் தண்ணீர் பெறுவதற்காக ஒரு கிணற்றை தோண்டி அதனூடாக ஜின்களோ, மனிதர்களோ, பறவைகளோ, கால்நடைகளோ, அதாவது எந்த உயிருள்ள ஒரு மிருகம், உயிருள்ள ஒரு படைப்பு அதிலிருந்து நீர் குடித்து தாகம் தீரும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அதற்கான கூலியை நிரப்பமாக கொடுப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே வெள்ளிக்கிழமை இந்த சூடு காலத்தை ஜும்ஆவுடைய நேரத்திலே உணர்வதற்கான அருமையான சந்தர்ப்பம். எனவே அது நமக்கு நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பதற்கான ஒரு உருக்கமான ஒரு உபதேசமாக இந்த காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமை அதிகமாக நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூற வேண்டும். யார் ஒருவன் நபியின் மீது ஒரு ஸலவாத்து கூறுகிறானோ அவன் மீது அல்லாஹ் 10 பாவங்களை மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த கோடை காலத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய, நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய இந்த உஷ்ணத்தை பார்த்து அதனுடைய வெப்பத்தை உணர்ந்து நாம் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்காக குளிர்பானங்களை மக்களுக்கு விநியோகம் செய்வது, அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கான எம்மாலான உதவிகளை செய்வது, இது போன்ற நல்ல பல உபகாரங்களை செய்து, நல்ல பல வணக்கங்களை செய்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.